ஹாய் மக்களே, நீங்கள் வந்துருக்குது நிஞ்சா கேம் தமிழ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கிறிஸ்மஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். ஆட்மின் அபியூஸ் ப்ளஸ் கிறிஸ்மஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ஸ்டீல் பிராண்ட் ரோடில். ஸோ இப்போ வந்துட்டு சாமி வந்துட்டு நல்லா சர்வரையும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஈவெண்ட் போட்டு சும்மா ட்ரையல் மாதிரி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது லக்கி ப்ளாக் இருக்குங்க. எதுவுமே லக்கி ப்ளாக் இன்னும் 7 நிமிஷம் ஸ்டார்ட் ஆக போக நான் கட் பண்ணுறேன். நான் ரொம்ப எமோஷனாக போவோம். ஸோ இந்த வீடியோ பக்கம் நான் லைக் கொடுத்துட்டு நான் என்னோட அக்கௌண்ட் டென்எக்ஸில் என்ன வந்துச்சுன்னு தெரியுமா? டென்எக்ஸில் இது ஃபோட்டோ டைம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கொண்டாடி கழிச்சு எப்படி வச்சு ஆனால் வந்துச்சு. இந்த டைமர்ஸ் எல்லாம் இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே இவங்க ஸ்கிப் பண்ணிட்டாங்க டெவலப்பர்ஸ் எல்லாம். ஓகே, ஃபெஸ்டிவ் 6-7 +E ஏதோ இருக்குது பாருங்கள். இது காசு கொடுத்து வாங்கினா இந்த 6-7 ஃபெஸ்டிவ் வந்துட்டு நம்ம கேமில் இருக்குமா? ஓகே ஆனால் விலை பயங்கர அதிகம் ப்ளீஸ். ஓகே சாமி சரிங்களா? ஏமி அபியூஸ் ஓகே நல்லா தான் இருந்துச்சு இந்த ஆட்மி அபியூஸ். நல்லா ஆட்மி அபியூஸை விட ரொம்ப பயங்கரமாக நான் ஃபஸ்ட் டைம் இன்றைக்கி தான் ஆட்மி அபியூஸ் பண்ணேன். அதனால் நான் போனதே இல்லை. அது விஜய காலம் 3 மணிக்கு இங்கே வரும். 4 மணிக்கு பண்ணி தோட்டம் நாங்கள் 4:30 ஸ்டார்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் 5:30 தான் நான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வந்துடுச்சு. வாங்க ஃபஸ்ட்டு எனக்கு எப்படின்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த ட்ரெயினில் ஏறாட்டியும் நம்ம போயிடுறோம். ஓகே நம்ம போயிட்டோம். ஓகே ட்ரெயினெல்லாம் இருக்குது. ட்ரெயின் ட்ராவல் பண்ணி நம்ம வந்துட்டு நோர்த்து போல் வந்துட்டோம். ஓகே இந்த கிஃப்டெல்லாம் கொண்டு போகணும். அதான் நம்ம வேலை. கொண்டு போயிட்டு சாண்டா கிட்ட கொடுக்கணும். சாண்டா மேலே தூக்கி போட்டு நம்மகிட்ட கொடுப்பாரு. ஓகே இல்லை ரொம்ப ரேர் எதுன்னு கேட்டிங்கனாக்கா லாஸ்ட் 25. அது மட்டும் இல்லாமல் நோமை கேண்டியா என்ன வரும்? நோமை ப்ரெசண்ட்டு அது மட்டும்தான் ரேர். அது மட்டும்தான் சொல்ல முடியாது. அதெல்லாம் ரேராக இருக்குது. அது ஃபெஸ்டிவ் லக்கி ப்ளாக்ல இருக்குது. இதையும் கொண்டு போய் வச்சுருக்கோம். ஓகே செஞ்ச பக்கம் இதே மாதிரி ஏறி வீடியோ போட்டுதான் ஸ்மார்ட்லாம் பண்ண முடியும். ஆனால் நம்ம வந்து அவ்வளோ இல்லை. 25 ஸ்மார்ட் பண்ணலாம். ஓகே மிஸ்டிங் ஸ்பைடர் இங்கே முடிஞ்சு 100 தான் இருக்குது. ஓகே நான் அதுக்கப்புறம் கொக்கோ அசாசினோ ஸ்பான் பண்ணேன். இது வந்துடுச்சு பாருங்க. ஓகே இது ஃபஸ்ட்டு நான் சீக்ரெட்னு நினச்சேன். பார்த்தாலும் இது பிரெயின் ராட் காடு. அதுக்கப்புறம் வேணாம் கைஸ். அதுக்கப்புறம் இந்த வீடியோ கடைசியில் நம்மளுக்கு ஒன்று கிடச்சிது. அது வந்துட்டு 18 இல்லை 20 மில்லியன் கிட்ட கைஸ் கிடச்சிது. அதுவும் ஃபயர் மியூட்டேஷன், அதாவது ஃபயர் ட்ரைட்ஸோட மியூட்டேஷன் வர்றது. மியூட்டேஷன்னா கேண்டி அந்த மாதிரி தான் வரும். லாவா ட்ரைட்ஸ் தான் வந்துட்டு ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் ட்ரைட்ஸ் அந்த மாதிரி. ஓகே அதுவும் வந்துச்சு பாருங்க. அதோ இதே தான். இது பேர் நாட்டி சக்கூர்னு அது பேர். ஆனால் அந்த கேமில் வந்துட்டு நாட்டின்னு போட்டு வச்சுருக்காங்க. ஓகே 7% இந்த பிரச்சனையும் கொண்டு போயிடலாம். ஓகே அங்கே கேண்டி பார்ஸ் வருது. அதையும் எடுத்துக்கணும். ஏன்னா அந்த கேமில் கேண்டி பார்ஸ் தேவை. அதே ப்ரெசண்ட் எடுத்துகிட்டு நாட் பூலில் அதை ஷார்ட்டாக டெலிவரி பண்ணுவார் உங்கள்கிட்ட. இது எப்படி தெரியுமா? மேலேருந்து தூக்கி போடுவார். ஆனால் எதில் நாட்டி சக்கூர் இருக்கும்னு தெரியாது. நம்ம ஓப்பன் பண்ண தான் தெரியும். ஓபி ஐட்டம்ஸ் அப்படின்னா அந்த லக்கி ப்ளாக் ஓபியா? ஓகே சாமி நானும் அந்த அப்டேட் வந்து டபிள்யூ கைஸ் ஏன்னா சீக்கிரம் லக்கி ப்ளாக் கிடச்சிது. நான் அதை திறந்து பார்த்தா இது கிடச்சிது. 12x லக்கி ஒட்டோட் ஸ்பாட் கிடச்சிது. நான் கூட எஸ்எக்ஸ் போல்
கிடைக்கும்னு நினச்சேன். ஈசோஸ் கோலன்னா என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது மலேசியன் லாங்குவேஜில் அது பேர் நாளைக்கு ஸ்கூல், டுமாரோ ஸ்கூல் அப்படின்னா. ஓகே இப்போ நம்ம மறுபடியும் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம். இந்த ஃபெஸ்டிவல் லக்கி இன்னும் ஓப்பன் ஆவான்னு பார்த்தா ஓப்பனாகவே ஆகல. ஆமாம், பயங்கரமான சாட்டர்டே. ஓகே நல்லா பிரெட் ரோஸும் வாங்கணும். ஓகே வருது. அதாவது நாங்கள் வந்துட்டு 2 புது பிரெட் ரோஸ் ஆட் பண்ணிக்கிறோம் ஃபீஸ் மிஷினில். அது மட்டும் இல்லாமல் லக்கி பிளாக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் ஒன்று இருக்குது கைஸ், என்ன எது கேட்பா தெரியுங்க, அந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது குக்கிங் மில்கி இது ஃபீஸ் மிஷினில் கிடைக்கும். நியூ ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்ஸ் ஹேஸ் 8 கோல்ட் பிளாக்ஸ். ஓகே இதை ஓப்பன் பண்ணுவோம், ரேண்டமாக ஓப்பன் பண்ணுவோம். ஓகே 100 கேண்டி பார்ஸ் கிடச்சிருக்கு. இதை வந்து பார்ப்போம் என்னது பலேரினா பெப்பர்மின்ட்டினா. போங்கடா இதெல்லாம் நூப்புன்னும் சொல்ல முடியாது. ஏன்னா கேலக்ஸி இந்த மாதிரி பட்டா அது 1.6 அந்த மாதிரி இருக்கும். ஒரு வருஷம் புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்கோம். ஃபெஸ்டிவல் 6-7 ப்ளஸ் போய் அதை வாங்க அப்படின்னு இதையும் தோந்து பார்ப்போம். எல்லாத்தையும் இதான் சொன்னேன் லாஸ்ட்டில் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. இது மேலே வந்துட்டு 5 ஃப்ளைட்ஸ் அடிச்சனால 40 டாலர்ஸ் இருக்குது. 20 மில்லியன் மேலே போகணும் பழக்கம். ஆனால் ஒரே ஒரு ஒப்பாசிட்டு பார்த்தா அழகாக தான் இருக்குது. பட் அது பிரெயின் கார்டு அதுவும் கேக் கொடுக்குது. ப்ரோ அதெல்லாம் ஏன் உண்மையிலும் அதெல்லாம் செய்யணும் அப்படின்னாக்கா ரீபல் பண்ணுறதுக்காக. சாரி உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகணும் எனக்கு ரீஸ்டார்ட் ஆகலை. ஏன்னா அவங்க சொல்லும் போது ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லும் போது ஆமாம் நான் கேம் விட்டு வெளியே போயிட்டு வந்துட்டேன். ஓகே டைமண்ட் கோகோ அசோசியேட்டை கிடச்சிருக்கு. அது இண்டெக்ஸ் பயங்கரமாக தேவைப்படும். ஓகே அடுத்தது இது ஓப்பன் பண்ணுவோம். லக்கி பிளாக் வந்துருக்கு, ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக். ஓகே இப்போ எனக்கு என்ன கடுப்புனா ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக்கில் பக்கரமட்மா மாற்றினோட அதையும் ஆட் பண்ணாங்க. அதுவும் இது பொட்டல் ஸ்பாட் கூட ஓகே. அதுக்கப்புறம் வேறு எதுவும் கரடி மாதிரி அதுவும் வேறு கொடுக்குது. எனக்கு ஒரு மாதிரி வைக்க மாட்டேங்க. பேஸ் காட்சா தான் வைக்கீங்க. ஓகே ஷாமிகிட்ட சொல்லிட்டு ஸ்கிப் பண்ண சொல்லிட்டேன் ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக் டைமரை. ஷாமி என்ன சொன்னார்னா இந்த ஈவெண்ட் முடிஞ்சோடனே நீங்கள் ஸ்பான் பண்ணும்போது ரெடியாக இருக்கும், அதாவது நீங்கள் திறந்துடலாம், அதெல்லாம் கெயின்ஸும் கலெக்ட் பண்ணி ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக்கை ஸ்பான் பண்ணுங்கன்னு சாமி சொல்கிறாரு. ஓகே பிச்சோனி மக்கினா இது டீல் பண்ணுவோமா? இடம் இல்லை. ட்ரலால உடின்னு அப்புறம் இது ட்ரலாலி தோஸ் அதெல்லாம் ரீபர்த் பண்ணணும். ஏன் ப்ரோ கிரேப்பூஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்துட்டு கிரேப்பூஸ் ரொம்ப ரேரு. எனக்கு ஃபிஷ்ஷிங் பண்ணும்போது ஒரு இது வந்துடுச்சு, அதனால் நான் வச்சுருக்கேன். ஓகே இதையும் திறப்போம். கொஞ்சம் சளி கைஸ். என்னாச்சுன்னா நான் 4 மணிக்கு 4:30 இது 4 மணிக்கு வரும்னு பார்த்தேன். அட்மின் ரிவ்யூஸ் பார்த்தா பக்கு கிளிச்சினால அதை தள்ளி 4:30 வச்சுட்டாங்க. அதனால் தூக்கம் இல்லாமல் சளி. ஓகே அப்படின்னும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஐஸ் கட்டி படித்தேன். ஐஸ் கட்டியில் ராத்திரி குடிப்பேன் தண்ணி. ஓகே கோல்டு ஃபெஸ்டிவல் லக்கி ப்ளோ. ஓகே எனக்கு ஒரு ஆசை நீங்கள் ஸ்ட்ராபெரி யூஸ் பண்ணுவாங்க. அதான் வாய்ப்பே இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அது தெரியும் என்னெல்லாம் பண்ணுறது. யாராவது ரோபாக்ஸ் இல்லை வந்துட்டு இது ரோபாக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா இல்லாட்டி ஸ்டீல் பிரெண்ட் விளாட்னீங்கன்னா சொல்லுங்கள். ஓகே ஏன்னா நான் வந்துட்டு ரீபர்த் பண்ணணும் ஸ்டீல் பிரெண்ட் வரல, அதனால தான் சொல்கிறேன். ரோபாக்ஸ் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா இது சட்டை பேண்ட்ருக்கு வந்துருக்கு. அதுவும் இந்த கேமில் வந்து இதை பண்ணுவோம். கொக்கோ அசஸ்னா இது ஓல்டு. இப்போ நான் எதுக்கு திரும்பி வந்தேன்னு தெரியல. நான் வந்துட்டு எனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு எப்படி வெளியாகுதுன்னு. அப்படின்னா செஞ்சு இதெல்லாம் எடுத்தால் தான் வெளியாக முடியும். 12 ஃபேக்ஸ் லக்கு வேறு ஓடுது கேஸ். 12 ஃபேக்ஸ் லக்கு சாண்டா. எனக்கு ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக்கில் அந்த இது லார்ஜ் இன்ஜஸ் போலா இருக்குல்ல அது வேணும்.
அதான் வாய்ப்பே இல்லை. 0.5 என்னமோ 1.1% அவ்வளோ பர்சன்டேஜ். நான் கூட ரீஸ்பான் பண்ணால் இதுக்கு போயிடுவேன், நேராக பேஸ்க்கு போயிடும்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது இந்த கேண்டி எல்லாமே அந்த கிஃப்ட் இருக்குல்ல அதான் கொண்டாந்து வச்சாதான் வரணும். அதுக்கப்புறம் கொண்டாந்து வச்சு வந்துட்டேன். அடா பாவி, இந்த ஃபயரு அடிச்சு விட்டுருச்சு என்ன பறக்க விட்டு. ஓகே, இந்த கேமில் இதாங்க பிரச்சனை, அடித்து பறக்க விட்டுது அது இதுன்னு. ஆனால் நான் ஃபர்ஸ்ட்டு அட்மிட் அபிஸாக பயங்கரமாக அடி வாங்கிட்டேன். ஏன்னா இது இருக்குல்ல டமால் அடிக்குது உள்ளுக்கு. அதுக்கப்புறம் நான் ஃபர்ஸ்ட் லீத்தோஸ் அது தெரியும்ல, அந்த முதல்ல மாதிரி ஒன்று இருக்கும், அதை வச்சுருந்தேன். அதை வந்துட்டு யாரோ என் ப்ரைவேட் சொல்லக்கூட இருந்திருக்காங்க, அது தெரியல. நான் ஃபோனில் ஆட்டை போட்டேன், பரவாயில்ல. அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான 3.35 மில்லியன் பிரெயின் ராட் ஒன்று கட்சி. அது வந்துட்டு இந்த சோனே மெக்கினா இந்த இடத்துல பாருங்கள். ஓகே, இதவங்க பாருங்கள், பேஸ்குள்ளேயே வந்து அடித்து பறக்க விடுது. எனக்கு நிறைய இடம் இல்லை, அதனால் தாக்கலுக்கு ப்ளாக்ஸ் இதெல்லாம் வாங்கவே முடியல. எனக்கு அந்த கேலக்ஸி தாக்கலுக்கு இப்போ வந்துச்சுங்க, அது வாங்கிட்டு வேலையாக இருக்குது. இடம் இல்லை, என்ன பண்ணுது, ரீபத்தும் பண்ண முடியல. கிளியன் இருக்குது அவங்க கேட்ட மாதிரி. ஆனால் இப்போ ரீபத் பண்ணால் எல்லாம் அலைஞ்சிருமே, யாரையாவது இது வச்சு தான் பண்ண முடியும், அதாவது பேஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி. ஓகே, இப்போ இதை தொடப்போம். அடா பாவி, எத்தனை தடவை தான் சொல்லுது, உள்ளே அடித்து பறக்க விட்டுட்டே இருக்கு. போகலாம் வாங்கிட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். ஃபஸ்ட்டே நம்மளுக்கு எப்படி பார்ப்போம். அதோ இந்த பாண்டா ஃபர்ஸ்ட் 3 இதுதான் நான் கடுப்பாகுது. வாங்கடா அங்கிட்டு, இதுவும் சேர்த்தா பரவாயில்ல, பக்கற மத்தியம் ஏன்டா சேர்த்து விட்டீங்க. அப்போ சரி, இப்போ நம்ம ஷோப்புக்கு போயிட்டு இது கோயில் கோம்பா வாங்கணும். ஏன்னா கோயில் கோம்பா நிறையாவே தேவைப்படுது வேகமாக போகிறதுக்கு. கைஸ் ஸ்டாப் ஸ்பேமிங் கோர்ஸ். எங்களுக்கு ஒரு கோர்ஸும் தெரியாது, அதுக்கு வெறும் ப்ளஷி தான் அப்படின்னு சாமி சொல்கிறேன். ப்ளஷின்னா எதுக்கு அங்கே கோடு இருக்குது? ஆமாம், அது உங்களுக்கு கோடு ஹியர்னு இங்கே பாருங்கள், அடித்து பார்த்துச்சு. நான் வந்துட்டு டாக்கோ டியூஸ்டேக்கு அப்டேட் இது பண்ணுறேன் அப்படின்னு. ஓகே, டாக்கோ டியூஸ்டே நான் வந்துட்டு வீடியோ எடுத்து போடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா டாக்கோ டியூஸ்டே வந்துட்டு 4-5 மணிக்கு இல்லை, நான் டைம் சொல்ல மாட்டேன். ஓகே, நான் டைம் சொல்லிடுறேன். ஓகே, ஏன்னா எத்தனை மணிக்கு வரோன்னு என் நாடை பொறுத்து தான் இருக்குது. என் நாடில் வந்துட்டு ஒரு 6 AM 7 5 AM அந்த மாதிரி தான் வருது. மற்ற நாட்டிலலாம் எனக்கு தெரியல. ஓகே, டைமண்ட் லக்கி பிளாக் நல்லதாக கிடச்சா ஓகே. கேலக்ஸி லக்கி பிளாக் வந்துட்டு பயங்கரமாக இருக்கும். இப்போ வந்து 6Xல ஓடிட்டுருக்கு. லாக் அவுக்கராச்சா டெலீட் பண்ணிடலாம். இதனால தான் எதுக்கும் நான் டெலீட் பண்ணணும். சீக்கிரம் லக்கி பிளாக். ஓகே, டபிள்யூ சாமி போட்டிருங்க மறக்காமல் கமெண்டில். சாமி தான் போட சொன்னார், டபிள்யூ சாமின்னு போடுங்க அப்படின்னு. அப்போ சீக்கிரம் லக்கி பிளாக் ஃப்ரீயாக கைஸ். ஓகே, நான் இது வரைக்கும் சீக்கிரம் லக்கி பிளாக்கே வாங்கினதில் வேணா மாடலில் இது பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இன்னொன்று லக்கி பிளாக் ஒன்று போச்சு. நான் அதுக்கிட்டையும் ஏதோ டெலீட் பண்ணாமான்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண முடியல, அதனால் அதுவும் போச்சு கைஸ். ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ எது காசிட்டும் என்னடா கெட்ட பேச்சு போட்டுருக்கீங்க. ஓகே, அதை விடுவோம். சரி, இப்போ சாமி ஸ்னாப் பண்ணிட்டாரு. இப்போ நல்ல இது 10X. ஓகே, 10X லக்கில் தான் ஸ்ட்ராபெரி எலிஃபெண்ட் ஸ்பான் ஆக சான்ஸ் இருக்குது. அதுவும் பண்ணிட்டு சாமி வந்துட்டு கிறிஸ்மஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்துட்டு 25X லக்கு 20X லக்கெல்லாம் ஆட் பண்ணுறாருன்னு சொன்னார். ஏன்ட்ட இல்லை, எல்லாருக்கிட்டையும் தான் சொன்னார். ஓகே, இந்த தோத்தோத கொண்டு மேலே நார்மல் தோத்தோத சகுர் 2.20 மில்லியன், இது 3.30 மில்லியன். 3.3னா 3 மில்லியன் வரும், இல்லை 3.3னா 30 வரும். ஓகே, எனக்கு என்ன விலைன்னு தெரியல. ஓகே, எனக்கு பிளாக் ஓகராச்சு இது போட்டு விட்டுருச்சு தொப்பி. நான் கூட தோக்க போட்டு விடணும்னு பார்த்தா எனக்கு போட்டு விட்டுருச்சு. இட்ஸ் ஓகே. ஓகே, நம்ம கொண்டு வந்து இந்த தோக்கிட்ட வச்சுருவோம். பார்த்தீங்களா, என்கிட்ட சிக்கல தெரியினா இருக்குது. அது ரேர் தானே கைஸ், ஆனால் யாருமே ட்ரேட் பண்ண மாட்டாங்க.
ஓகே, அதுக்கப்புறம் கிஃப்டின் ஸ்பைடரினி லவாக்கா ப்ரெஸ் ப்ரெசன்ட்டு ப்ரோ. அதெல்லாம் நூபுன்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கும் கைஸ். ஓகே, யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் லவாக்கா அப்படின்னு. ஓகே, ஏன்னா ரொம்ப லேக் ஆகுது, அதிகம் லேக் கைஸ். ஓகே ஆல்ரைட், இது நான் வந்துட்டு மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணுறேன். அதாவது 3-4 மணிக்கெல்லாம் பேச முடியுமா சொல்லுங்கள். அதனால் இதை ரெக்கார்ட் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஓகே, சிலது மட்டும் தான் பண்ணுவேன், சிலதெல்லாம் வந்துட்டு நார்மலாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பேசுகிற மாதிரி. ஓகே, வீடியோ எடுத்து முடிச்சு எடிட் பண்ணும்போது பேசுகிறேன். நாங்கள் 15 மினிட்ஸில் டைமர் பெஸ்ட்டில் டைமர் ரிமூவ் பண்ண போகிறோம்னு சொல்கிறாங்க சார். நானும் போய் பார்த்தேன், ரிமூவ் பண்ணேன். நிறைய ஸ்கிப் யூஸ் நடக்கும் அப்போ தான். அதுவும் ஏர்லி பேர்டு தெரியுமா? ஏர்லி பேர்ட்னா என்னன்னா, இப்போ என்ன சொல்லுது, இப்போ 3 மணிக்கு அட்மின் எபிஷன் வச்சுக்கோங்க, 2 மணிக்கு வந்துட்டு லாஸ்ட் லக்கி பிளாக்ஸ் அதெல்லாம் விடுவார். அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறது தெரியல, விடுவார் லக்கி பிளாக்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு தாக்கோ டியூஸ்டே அன்றைக்கி வந்துட்டு நிறைய தாக்கோ லக்கி பிளாக்ஸ் தான் வெளியும். ஓகே, இதை ஓப்பன் பண்ணுவோன்னு பார்த்தா பேஸ் வந்துட்டு ஃபுல்லாக இருக்கா. அடாப்பாவி. ஓகே, நம்மகிட்ட கேண்டி கார்ன் ஸ்போர்ட் 27 இருக்குது. ஓகே, லாஸ்ட் 27 வந்து லாஸ்ட் 25 வந்துட்டு அந்த ட்ரெயின் ஏறி போய் அங்கே தான் ஸ்பாட் பண்ண முடியும். அதுக்கு 25,000 கேண்டி இது வேணும். ஆனால் அது நான் போய் பார்த்தா சால்ட் அவுட்டில் இருக்குது. அது எப்பப்பெல்லாம் ரீஸ்டார்ட் பண்ணுமோ அப்போ வாங்கிக்கோங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக்லேயே கிடைக்கும் அது. ஓகே, லக்கோ போட்டாச்சா? இது சாண்டா ஃபியூஸ் லக்கி ஸ்பின் ஆக்டிவேட்டட். ஓகே, சாண்டா லக்கி ஸ்பின் ஆக்டிவேட்டட். ஈவன் ஃபெஸ்டிவல் போடு. ஃபெஸ்டிவல் லக்கி பிளாக்கெல்லாம் ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஓப்பன் பண்ணுவோம். இன்னும் எத்தனை வரும்? ஓகே, ஒன்றுமே வர்ற மாதிரி இல்லையே. ஓப்பன் பண்ணுவோம். ஓகே, சில பக்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதாச்சு, அதனால தான் டிலேவாக ஆச்சு 4:30 அப்படின்னு சாமி சொல்லிகிட்டு இருக்காரு. ஓகே, அப்படியா? ஓகே, திருப்பி போது பாருங்கள் கோல்டன் கலர். இங்கெல்லாம் பிரெயின் ராட் கார்டுக்கு நாங்கள் எல்லாம் அடிச்சுப்போம். ரத்தோர டினோசோரக்கெல்லாம் டமால் நுகில்து. ஆமாம், இப்போல்லாம் சீக்ரெட்டு தான் ப்ரோ. 12x luck. 12x luck. ஓகே, தட்ஸ் குட். ஆனால் இல்லை 100% ஸ்ட்ராபெரி எலிஃபண்ட் வெளியே வருமானு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. ரொம்ப லக்குள்ள பர்சன் தான் வரும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்துச்சு, நம்ம உள்ளுக்கு நின்னா கூட நம்மளுக்கு கூட்டிகிட்டு போயிடும். ஓகே, எனக்கு வந்துட்டு இதான் அனாயிங்காக இருக்குது. அதாவது நம்ம இங்கே இல்லாத போது திடீர்னு ஏதோ நல்ல பிரெயின் ராட் வந்துச்சு, அது என்ன பண்ணுறது? இல்லாட்டி வேறு யாரோ நம்ம பேச இது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதான். ஓகே, நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் எல்லா ப்ரெசண்ட்டையும் இதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே திரும்பி காமிச்சு ஓகே வந்தாச்சு. 500 இருக்குது. ஓகே, சாமி ஸ்னாப் பண்ண வந்துட்டாரு. பூம் போடு 60 செகண்ட்ஸ். ஓகே, ஓப்பன் பண்ணுவோம். என்ன ஐயோ பக்கரா மத்து போங்கடா. இது கூட ஏற்றுக்கலாம்டா, அந்த லாஸ்ட் அலார ஈத்தோஸ் இதில் இருக்குது கைஸ். லாஸ்ட் அலார ஈத்தோஸ் அதை கூட ஏற்றுக்கலாம்டா, இதெல்லாம் ஏற்றுக்க முடியாதுடா. ஓகே, கோல்டு லக்கி பக் திறக்க போகுது. ஓகே, திறக்கலாம். There we go. 3, 2, 1 பூம். என்னது பாவி தெரி கூட்டான். ஓகே, 3, 2, 1 என்ன கிடைக்குது? நல்லதாக கொடுங்களேன்டா. இது இன்னும் திறக்காலையா? இது என்ன கிடச்சிது? இதோ இதான் கைஸ். இது பேர் ட்ரிப்ளினோ கல்லாலி. அதுக்கப்புறம் இது தெரியுமா, மாஸ்டோடன் பியடோன் 1% சான்ஸ் உள்ள ஒரு பிரெயின் ராட் கார்டு. இது லக்கி பிளாக்ல மட்டும் தான் கிடைக்கும். அது அதே மாதிரி டெலமோத்தேன்னு ஒன்று வந்துச்சு தெரியுமா?
மாஸ்டோனன்ட் பேர் ஏதோ ஒன்று வச்சு தான் தலைமுறைன்னு செஞ்சாங்க. இப்போ அதே மாதிரி சிமினின்னு என்னமோ வந்திருக்கு. அதே மாதிரி அந்த தலைமுறையே மாஸ்டோடான் இந்த மாதிரி ஒரு இது வந்திருக்கு. அதே மாதிரி எத்தனை காம்பினேஷன் இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய காம்பினேஷன் இருக்குது. லா கராண்டே, லா சர்க்கூர், லா சுப்ரீம், லாஸ் சீக்ரெட். அதுக்கப்புறம் லகராண்டேயில் வந்துட்டு எத்தனை காம்பினேஷன் இருக்குதுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லா கார்கேக்கூர், லா ஸ்பூக்கி, லா ஜாலி, லகராண்டே, லா எக்ஸ்ட்ரீம் கிராண்டே அதெல்லாம் எனக்கு தெரியும். லா கார்கேக்கூர் இல்லை, லா கார்கேக்கூர் காம்பினேஷன் அதெல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, அலாங் சைடு அந்த கிறிஸ்மஸ் இவெண்ட் இருக்கணும் அப்படின்னு சாமி சொல்கிறார். சார் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணலாம், ஏன்னா வெட்டிடுறேன். ஏன்னா வீடியோ இது ரொம்ப லென்த்தாக போயிடும். அப்படிதான் இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாம் இயர் இஸ் ஆல்சோ கிறிஸ்மஸ் லக் அப்படின்னு ஒரு டென்டென்ஸை போட்டு விட்டாரு சாமி. வாங்கலான்னு பார்த்தேங்க, பாருங்க எத்தனை மில்லியன் கொடுக்குது. ஆனால் வேணான்னு விட்டேன். ஓகே, ஸ்டீஃப் ப்ளஷி. ஓகே, 43K லெஃப்டா, இன்னும் 43K தான் இருக்கான் ப்ளஷிஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆனிமேபிள்ஸ் ஆடனோடனே இது 1.9 மில்லியன். இது விற்கலாமா வேணாமான்னு ஃபஸ்ட்டு யோசிச்சேன். அதுக்கப்புறம் விற்றுட்டேன் நான். எவ்வளோ வேலைன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலான்னு பார்த்தா 1.9 மில்லியன் போடாகட்டு அப்படின்னு சொல்லிட்டேன். இதோ பக்கரமத்து இதை நான் நோட்டீஸ் பண்ணவே இல்லை. பக்கரமத்தை வந்துச்சு நீங்கள் வாங்கியிருப்பேன். ஐயோ போஸ்ட்டு சுத்த பொத்துறீங்களா அப்படின்னா எனக்கு என்னதுன்னே தெரியாது, சும்மா அடிச்சு உடனே. ஆனால் அது வந்துட்டு முன்னிலேருந்தே ஃபேமஸ். ஓகே, இதுதான் நம்ம பேஸ். டைமண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் நல்லா இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு டைமண்ட் இந்த கிறிஸ்மஸில். ஓகே, நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், தாக்கோ டியூஸ்டே இல்லாட்டி அடுத்த வாரம் வந்துட்டு உங்களுக்கு கோடு சொல்லுவேன் அப்படின்னு. என்ன கோடு ஒன்றும் புரியலையே. இதோட கோடு இல்லைன்னு சொல்கிறாங்க, கோடு இருக்குன்னு சொல்கிறாங்க, புரியலையே. ஓகே, இந்த கொக்கோ அசசின் இது பண்ணிக்கலாம். இண்டெக்ஸுக்கு மட்டும்தான் லிமிட்டடு ஸ்டாக்கு தான் இருக்குது. அது ஃபர்ஸ்ட் பீப்பிள் தான். சில், நான் ஸ்கிப் பண்ணுறேன் ஃபியூஸை, எனக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் ஸ்கிப் யூஸ் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு சாமி வந்துட்டு கரெக்டாக தெரிஞ்சு ஸ்கிப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நான் நேற்று வந்துட்டு அதாவது கெய்லஸ் தெரியும், கெய்லஸ் பாக்ஸ், அவருக்குள்ள போய் ஃபோட்டோ எடுக்கலாம்னு பார்த்தேன். ஆனால் முடியல, ஏன்னா இது இடம் ஃபுல்லு. நான் மட்டும் இல்லாமல் அவர் வேறு ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தாரா, அதனால் போக முடியல. ஆனால் அப்படி ரேட்மி யூஸ் அந்த மாதிரி பண்ணும்போது நம்ம போனோம்னா ஒரு பிளாக் பண்ணிடுவாரு, தெரியும். ஓகே, அதனால் நான் எடுக்கலை. ஓகே, இது ஓகே லக்கி பிளாக் டைம். இட் இஸ் லக்கி பிளாக் டைம். ஒன் மோர் நார்த் போல். தம்பி வேணாம் சாமி வேணாம், அண்ணன் வேணாம் சாமி, ஓகே எக்ஸ்பிரஸ் வேணாம் சாமி, அனுப்பி விட்டுட்டான். இப்போ போய் ஏறி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடா பாவி. ஓகே, ஏரியாச்சு, நார்த் போலுக்கும் போயிட்டோம். ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் ரீத்தாஸ் வந்துச்சு மறுபடியும். ஓகே, அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா லோஸ் டோட்டூஸ் கிடச்சிது கைஸ். நான் உங்கள்கிட்ட அதுதான் காமிக்கல. அதுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஆட் ரிவ்யூஸ் நான் ஸ்கிப் பண்ணேன். வீடியோ டியூரேஷன் அவ்வளோ நேரம் போகுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்கள், கேலக்ஸி இந்த லக்கி பிளாக் கிடச்சிருக்கு, அதாவது ஃபெஸ்டிவ் லக்கி பிளாக். அதுக்கப்புறம் நான் லாஸ் லக்கி பிளாக்ஸ் கேலக்ஸியும் கிடச்சிது. ஓகே, பாய் எவ்ரி ஒன்னு சாமி சொல்கிறேன். பாய் சாமி. ஓகே, லாஸ் டோட்டூஸ் வந்துட்டு எத்தனை பர்சன்ட் கேட்டிங்கன்னா 10% இதில் லாஸ் லக்கி பிளாக்ஸில்.